வெல்கம் டு ஃபுட் ஆசம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சூப்பரான சிம்பிளான வெலை மீன் வறுவல் நம்ம செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிற வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ பெரிய பவுலில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது கூடவே நீங்கள் மைதா மாவு 1 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு 1/2 கிலோ மீன் வாங்கி நான் வச்சுருக்கேன். அதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா மேரினேட் பண்ண விட்டுருங்க. அப்போ தான் மசாலா நல்லா ஊறும். இந்த மீன் ரொம்ப டேஸ்டியஸ்ட் மீன். இது குழந்தைகளுக்கும் பிடிக்கும். இப்போ 1/2 அன் ஹவர் கழித்து நம்ம மீன் வறுக்க போகிறோம். நான் இன்றைக்கி பேனில் தான் நான் வறுக்க போகிறேன். ஏன்னா பேனில் ஊற்றணும் சீக்கிரமே நமக்கு வறுப்பட்டுரும். அதே டைமும் நமக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும். இப்போ எல்லா மீனையும் நம்ம பேனில் நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். இந்த மீன் அப்படியே பாம்ஃப்ரெட் மாதிரியே நல்லா சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். முள்ளும் அதிகமாக இந்த மீனில் இருக்காது. இந்த வெலை மீனில் குழம்பை விட வறுவல் ரொம்பவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மீன் போட்டதுக்கப்புறமா 2 பக்கமும் நல்லா நீங்கள் திருப்பி விடுங்க. நீங்கள் வெலை மீன் கேட்டிங்கனாவே கடையில் உங்களுக்கு கொடுப்பாங்க. இது ரொம்ப இதோட ப்ரைஸ் 350 ருபீஸ் தான். ஆனால் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா 2 பக்கம் நல்லா பெரட்டி எடுத்தாச்சு. நல்லா கிறிஸ்பாக நமக்கு வெலை மீன் வறுவல் நமக்கு தயாராகிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.